ஒரு அமாவாசை நள்ளிரவில் ஒரு புற்றுலேருந்து கண் போல் ஒளி மின்னுனா அது ஒரு நாகமா இல்லை அது ஒரு அம்மனோட பார்வைன்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். ஏன்னா இது ஒரு கதை இல்லை, இது ஒரு புராணமும் கிடையாது. இன்றைக்கி உயிரோடு இருக்கிற ஒரு தல வரலாறு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். மண் மூச்சு எடுத்த இரவு. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தலூருங்கிற ஒரு சின்ன விவசாய கிராமம் இருந்தது. அந்த ஊர் எல்லையில் ஒரு பழைய கிணறு, அதை சுற்றி யாருமே தொடாத ஒரு பெரிய புற்று இருந்ததுதான். அந்த மூதாதையர்கள் அங்கே இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது புற்று இல்லை, அது ஒரு மண் மூச்சு எடுத்த இடம்னும், அமாவாசை இரவில் நிலா வெளிச்சமும் இல்லை, விளக்கும் எதையில் அந்த இருட்டுக்குள்ளே புற்று மெதுவாக அசைஞ்சதான். மணி சத்தம் கேட்டதான், காற்று நின்றுறது. கொஞ்ச நேரத்தில் புற்றிலிருந்து ஒரு ஒளி மட்டும் கண் ஒளி போல் தெரிஞ்சுதான். தன்னுடைய புற்று முகப்பில் இருந்து 2 கண்கள் புள்ளிகளாக தெரிஞ்சுதான். கண்களை போல நேராக ஊரையே பார்க்குற மாதிரி, அதாவது யார் நின்னாலும் அவங்களே பார்க்குற மாதிரி. அது விளக்கம் இல்லை, நெருப்பும் இல்லை, ஆனால் அது ஒரு பார்வை மட்டும் தெரிஞ்சுதான். அந்த மூதாதையர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாகத்துடைய கண் இல்லை, அது அம்மனுடைய கண் அப்படின்னா. அந்த பார்வையை பார்த்தா நல்லவங்களுக்கு காவலாகவும் தீயவங்களுக்கு அதை எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இருந்துதான். அன்றைக்கு ஊர் முழுக்க ஒரு நிசப்தமான அமைதியிலே இருந்திருக்கு. 5 தலை நாகம் புற்றுநூல்ல இருந்து வெளியே வந்ததான். அப்போ என்னென்னா, 5 தலை நாகம் 5 திசைகளை காவலை காக்கிறதுக்காகவும் பஞ்சபூதங்களோட சக்தியாகவும், அதாவது நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று இது எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற விதமாகவும் ஊர் மக்கள் அறியாமல் புற்ற ஒரு நாள் அகற்ற முற்பட்டிருக்காங்க. அந்த டைம் மண் நடுங்கியிருக்கு, ஒளி வெடிச்சிருக்கு. நாகம் அந்த புத்துலேருந்து வெளியே வந்திருக்கு. ஊர் முழுக்க பயத்தோட பார்க்குறாங்க. பயமும் பக்தியும் கலந்த ஒரு உணர்வு ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் வருது. நாகம் அம்மனுடைய அவதாரம் எடுத்த தருணம். அந்த தருணம் தான் என்னென்னா, 5 தலை நாகம் மெதுவாக சுருங்கி புற்று வடிவில் மாறுது. அங்காள பரமேஸ்வரி அம்மனை அமருது. அந்த நொடியிலிருந்து புற்று கருவறையாகவும், நாகம் மக்களை காவல் காக்கிற காவல் தெய்வமாகவும், அம்மன் கருணையும் உக்கிரமும் கலந்த ஒரு முகத்தோடு இருக்காங்க. அம்மன் பேசலை, பார்த்தாங்க. அம்மனுடைய பார்வை ஊருக்கு போதுமானதாக தெரிஞ்சுது. இன்றளவும் அமாவாசை இரவுகளில் 5 தலை நாகம் அம்மனை வழிபடுதாகவும் சொல்லப்படுது ஊர் நம்பிக்கைகளை. வளரும் புற்றும் அந்த ஊரில் இருக்குது. வளரும் ஊரோட அதிசயம் அப்படிங்கிறாங்க. அந்த வளரும் புற்று வளர ஊரோடைய அதிசயமாக தான் அங்கே பேசப்பட்டுட்டு வருது. யாரும் மண் சேர்க்கலை, யாரும் தொடலை, யாரும் அதை கட்டவும் இல்லை, உருவாக்கவும் இல்லை. ஆனால் புற்று வளர்ந்துக்கிட்டே இருக்குது. மழை இல்லாதனாலும் அந்த ஈரப்பதம் அப்படியேவும் வெயிலையும் பிளவு இல்லாமல் வெடிக்காமல் அமாவாசை சற்று உயரமாக வளர்ந்துருக்கு. மூதாதையெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, புற்று வளர வளர ஊரும் வளரும். அதுக்கப்புறம் தான் பஞ்சம் போயிருக்கு. அந்த ஊரில் நோய் நொடிகள் எல்லாம் குறைஞ்சிருக்கு. குழந்தைகள் எல்லாம் சிரிப்பு அதிகமாக இருக்குது. மக்கள் தொழில் நல்லா பெருகிருக்கு. அந்த நேரத்தில் மரத்து அடியில் அம்மன் மரத்து சிற்பத்தால் ஒரு அம்மன் அங்கே இது பண்ணுறாங்க. எப்படின்னா, ஒரு அமாவாசை இரவில் ஒரு விஸ்வகர்மாங்கிற ஒரு சிற்பி கனவு வந்திருக்கு. கனவில் 5 தலை நாகம் சொல்லியிருக்கு, நான் என்னோட இந்த சக்திக்கு மக்கள் பார்க்குற ரூபம் வேணும். அதனால் அந்த அம்மன் சொன்னது கனவில் கேட்ட விஸ்வகர்மா வேம்பு மரத்தை எடுத்து அதில் நோம்பு இருந்து தினமும் புற்றை வணங்கிட்டு அது அங்காளம்மன் சிலையை உருவாக்குறாரு. மர சிற்பத்தை உருவாக்குறாரு. அங்காள பரமேஸ்வரி அம்மன் மர சிற்பத்தை உருவாக்குறாரு. சிற்பம் முடிந்த நாளிலேருந்து கண்களில் கண்ணீரும் விளக்குகள் தானே எரிஞ்சதுன்னு ஊர் சொல்லுது. அந்த சிற்பத்திலேருந்து வந்ததாக ஊர் நம்புது, சொல்லுது. ஊர் இப்போ இன்றளவும் சொல்லிட்டு தான் இருக்குது. அம்மன் அமாவாசை ரகசியம் இன்றைக்கும் அப்படின்னு நம்பி அமாவாசை இரவுகளில் புற்றருகே நின்று பார்த்தா சிலருக்கு கண் போல ஒளி மின்றதாகவும், மண்டியிலேருந்து மெதுவாக மின்ற மாதிரியும், அது பயமாக இல்லை பாதுகாப்பாகவும் நம்பப்படுது. இன்றளவும் அமாவாசைகளில் பார்த்தோம்னா இரவில் 5 தலை நாகம் அம்மனை தரிசிக்க வனம் வரதாகவும் நம்பப்படுது. அப்புறம் 2021 கும்பாபிஷேகமும் நடந்திருக்கு இந்த கோவிலுக்கு. இன்றும் அம்மனுக்கு ஆடு கோழி எல்லாம் பலி கொடுத்து வணங்கிட்டு வராங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம். அந்த ஊரில் பல ஊர்களிலிருந்து மக்கள் வணங்குறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து பதி பல ஊர்களில் போட்டிருக்காங்க. அந்த கதை என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இலந்தை தோப்பு அப்படிங்கிறத ஒரு இடம். இலந்தை தோப்புலேருந்து கொங்கு வரை எப்படி இந்த அம்மன் பரவனாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சித்தலூர்லேருந்து சேலம் தாதம்பட்டிக்கு குடியேறிய பங்காளிகள் அம்மனை விட்டு போக மனசு இல்லாமல்
புற்று மண்ணை எடுத்துகிட்டு வந்து அங்கே இலந்த தோப்பு இருக்கக்கூடிய இடத்துல, இலந்த தோப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இலந்த மரங்கள் எல்லாம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இலந்த தோப்பு அப்படின்னு முன்னொரு காலத்தில் அழைக்கப்பட்ட இடம். முதல்ல அங்காளம்மன் பதியை வந்து அங்கே தான் போட்டிருக்காங்க, சேலம் தாதாம்பட்டியை சேர்ந்த இலந்தை தோப்பு அப்படிங்கிற பகுதியில். அதுக்கப்புறம் வருஷம் மாசி மாதத்தில் வந்துட்டு வளர்பிறையில் முப்பூசெல்லாம் பண்ணுவாங்களாம். முப்பூசைன்னு ஆடு கோழி பன்றி எல்லாம் வெட்டி அம்மனுக்கு வந்து வழிபடுறது. எந்த இடம்னு பார்த்தோம்னா அந்த தாதம்பட்டி, சேலம் மாவட்டம் இலந்தத்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அங்காளம்மன். அந்த பதியை, அதாவது சித்தலூர்லேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து அந்த பதியை வச்சு தான் அந்த கோவிலை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாமக்கல், ஈரோடு, கோவை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர் எங்கே போனாலும் அந்த பதியை புற்று மண்ணை எடுத்துகிட்டு தான் அங்காளம்மன் செய்கிறாங்களா. ஒரே அம்மன் பல ஊரில், சக்தி வந்துட்டு ஒன்று தான். அம்மன் வந்து கல்லுக்குள்ளே இல்லை, கோயிலுக்குள்ளே மட்டும் இல்லை, மண்ணுக்குள்ளேயும் நம்பிக்கைக்குள்ளேயும் இருக்கிறான்னு அந்த பங்காளிகள் எல்லாம் பயணிச்சிட்ருக்காங்க. அம்மன் எங்கோ இல்லை, புற்றுக்குள்ளே தான் இருக்கிறா, இன்றைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு நம்பிட்டு வராங்க அந்த ஊர் மக்கள், அந்த பங்காளிகள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.